அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு உங்ககிட்ட நாங்கள் என்ன பேச வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம வந்து ரொம்ப வருஷமாக அல்ஹம்துலில்லாஹ் 2022 ஸ்டார்ட் பண்ணி அப்பத்துல இருந்தே மஹர் கொடுத்து மனம் முடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரிமோனி குரூப்பு ஃப்ரீயாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் அது கம்ப்ளீட் ஃப்ரீ. அதுக்குள்ள புரோக்கரோ யாருமே கிடையாது. மேபி இன்கேஸ் அந்த குரூப்புக்குள்ள புரோக்கர் இருந்தாலுமே நாங்கள் அவங்க மேலே தக்க நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அவங்கள உள்ள நாங்கள் அலோவ் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு மேட்ரிமோனி குரூப் இருக்குது. ஆனால் அதுக்கும் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, அதனுடைய பேரே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, மகர் கொடுத்து மனம் முடிப்போம். நீங்கள் மகர் கொடுத்து மட்டும்தான் மனம் முடிக்கணும். அப்போ நீங்கள் சொல்லலாம், நான் தான் கட்டிட்டு வர்ற பிள்ளைக்கு 2 பவுண்டில் செயின் போடுறேனே, 3 பவுண்டில் செயின் போடுறேனே, மோதிரம் போடுறேனே, மகர் கொடுத்து தானங்க முடிக்கிறேன். மகர் கொடுத்து முடிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அவங்க கிட்ட எந்த ஒரு வரதட்சணையும் வாங்காமல் திருமணம் முடிக்கணும். அதுதான் இங்கே மெயின். அவங்க ஏழை பிள்ளைகளாக இருந்தாலும் நீங்கள் திருமணம் முடிக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. இதுக்கெல்லாம் யாருக்கு ஓகே அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ தாராளமாக நாங்கள் கீழே லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். அதில் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கிறவங்களுக்காக மட்டுமே. ஏன்னா பெண்களுக்கு நீங்கள் உங்களுடைய மனக்கொடைகளை மனமும் வந்து கொடுக்கணும், மகிழ்ச்சியோடு கொடுக்கணும். அந்த பெண் மனக்கொடையாக எது கேட்கிறாளோ அதை கொடுக்க வேண்டும். இப்போ அவங்க கேட்குறாங்க, உதாரணத்துக்கு நல்ல மார்க்கப்பற்று இருக்கிற பொண்ணு திடீர்னு அவங்களுக்கு தோணுது, எனக்கு வந்து என்னுடைய வீடு ஃபுல்லாக புகாரி முஸ்லீமாக அடுக்கி வைக்கணும், எனக்கு அதை மகரா கொடுங்கன்னா தாராளமாக நீங்கள் அதை மகரா கொடுங்க. அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த மனக்கொடையை நீங்கள் மகிழ்ச்சியோடு அவங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு பண்ணுற விஷயத்தில் தப்பு அப்படின்னு இருக்கிற விஷயம் என்னென்னா, பெண்ணை பார்க்குறவங்க வந்து எந்த மாதிரி பார்க்குறாங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற பசங்களோட அதிகபட்ச மைண்ட் செட்டே வந்து அழகாக இருக்கணும், அவள் வந்து ரொம்ப பார்க்க அழகாக இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அழகாக இருக்கிற பொண்ணு இருந்தால் போதும்னு. இன்னும் ஒரு சில மைண்ட் செட் இருக்கிறவங்க இருக்காங்க. இன்னுமே மிடில் கிளாஸில் அந்த மைண்ட் செட் நிறையா பேருக்கு இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த பிள்ளையும் வேலைக்கு போகிற பிள்ளையா இருக்கணும், அந்த பிள்ளையும் என்னோட சேர்ந்து உழைக்கக்கூடிய பிள்ளையா இருக்கணும், நாங்கள் சீக்கிரமாக மேலே வரணும். அதாவது வந்து பழங்களில் மட்டும்தான் ஹைப்ரிட் வந்துருச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. மனுஷங்களுமே டக்கு 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 அவங்களுக்கு எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் தான் ஓடிட்டுருக்கோம். ஸோ அப்படி தான் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4 விஷயங்களுக்காக ஒரு பெண்ணை வந்து மனம் முடிக்கிறாங்க. ஒன்று அழகு, இன்னொன்று அவளுடைய செல்வம், இன்னொன்று அவருடைய குடும்ப பாரம்பரியம், இன்னொன்று அவளுடைய மார்க்கப்பற்று. இந்த 4 விஷயம். இதில் நீங்கள் மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் உங்களுடைய 2 கைகளும் மண்ணை கவ்வட்டும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நாங்களே கண்கூடாக பார்க்குறோம். அல்ஹம்துலில்லாஹ் அந்த குரூப்பில் நிறைய பேர் மேரேஜ் பண்ணிட்டு சொல்லுவாங்க, எங்களது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அல்ஹம்துலில்லாஹ் எங்களது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இந்த குரூப்பில் இருந்துன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பார்த்த வரைக்குமே ஒரு சில சகோதரர்கள் வந்து சொல்லுவாங்க, அம்மா நல்ல பெண்ணாக பாருமா, நான் கம்பல்சரி அந்த பிள்ளை வேலைக்கு போகணுன்னு. அப்படி என்கிட்ட கேட்டு அவங்க மேரேஜ் பண்ண பிள்ளைகள்லாம் நான் கண் கூட பார்த்துருக்கேன். வித்தின் 1 இயர் கூட அவங்க லைஃப்பை வந்து நல்லபடியாக கொண்டு போனதில்லை. 2 பேருமே உழைக்கிறாங்கங்கிறப்போ அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கும், டே ஃபுல்லாக தூங்குவாங்க, நைட்டு ஃபுல்லாக இது பண்ணுவாங்க. அம்மா வீட்டில் வந்து ஓகே இது நம்மளோட குழந்தை நம்ம பார்த்துக்கணுங்கிற விஷயம் இருக்கும். ஆனால் மாமியார் வீட்டில் நம்மளும் ஒரு பெண்ணாக இருந்து யோசிக்கணும். அப்போ தான் மாமியார் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, நம்ம நின்று கூடமான ஏதாவது வேலையை பார்த்து கொடுக்கணும்னு. ஸோ அந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இல்லாமல் நம்மளும் பிள்ளைகளை செல்லம் கொடுத்து வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காம பிள்ளைகளுடைய வாழ்க்கை பின்னாடி பாலா போகிறதுக்கு தாய்மார்களுமே இன்னைக்கு வந்து ஒரு காரணம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் வந்து மனம் முடிக்கும் பொழுது இரையச்சத்தோடு இருக்கக்கூடிய மார்க்க பெண்களை பார்த்து நீங்கள் மனம் முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய இஸ்லாம் சொன்ன வழிமுறை இதுதான், நாம் இந்த மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுடைய வாழ்க்கையையும் வேலைக்கு போகிற பிள்ளையா இருந்தால் கூட எல்லாருக்கும் செய்ய வேண்டிய ஒரு கடமைன்னு இருக்குது. கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு ஒன்றுக்கும் கடமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பார்த்து உங்களுக்காக பண்ணுவா. கண்டிப்பாக மார்க்கப்பற்றுள்ள பெண்களை வந்து நீங்கள் மனம் முடிங்க இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி இந்த உலகத்திலேயே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அருட்கொடை, இந்த உலகத்திலேயே உங்களுக்கு மிகப்பெரிய செல்வம் என்ன அப்படின்னா நல்ல மனைவி தான் நிச்சயமாக. அதே போல் வந்து நிறைய பேர் வந்து திருமணத்துக்கு அப்புறம் சொல்லுவாங்க, எனக்கு வந்து பரக்கத்தே இல்லை, எங்களுடைய வருமானத்தில் வந்து போதுமான அளவு பரக்கத்து இல்லை, அபிவிருத்தி இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும்,
அல்லாஹ் வந்து அருட்கொடையை வந்து எப்படி வேணால் கொடுப்பான், அந்த பரக்கத்தை வந்து எப்படி வேணால் கொடுப்பான். என்னையே கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, அல்லாஹ் வந்து என் கணவர் கையில் பரக்கத் கொடுக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். அல்லாஹ் என் கணவரையே எனக்கு பரக்கத்தாக தான் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அல்ஹம்துலில்லாஹ், அதுதான் என்னுடைய அருட்கொடை அப்படின்னு நான் நினச்சிப்பேன். ஸோ வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும்பொழுது உங்களுடைய மைண்ட் செட்டையும் நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப அழகாக கொண்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முறையும் சிறப்பாக கொண்டுட்டு போக முடியும். அதே மாதிரி திருமணம் நடத்தும் பொழுதும் திருமணம் வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவாக தான் நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லி கிடையவே கிடையாது. குறைந்த செலவில் நடத்தப்படுற திருமணம் தான் அதிக பரக்கத்துடைய திருமணம் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து செல்லும் பொழுது அவங்களுக்கு எதிரில் அப்துல்லா இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவங்க வந்து நடந்து வராங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்ன சகோதரரே உங்கள் மேலே வந்து இன்னைக்கு நறுமணம் கமழுது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்துல்லா இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவங்க சொல்லுவாங்க, யா ரசூலுல்லாஹ் நேற்று தான் எனக்கு திருமணம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அப்படின்னா ஒரு ஆடை அறுத்து நீங்கள் வலிமா கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஏன் இந்த ஹதீஸை மென்ஷன் பண்ணுறோன்னா, அதே இடத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கே அவங்களுக்கு திருமணம் நடந்தது தெரியலை அப்படிங்கிற பட்சத்துக்கு எவ்வளவு எளிமையான முறையில் அவங்களுடைய திருமணம் இருந்திருக்கும் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஆடம்பரமாக தான் திருமணம் பண்ணணும்னு பல லட்சங்களில் வாங்கிட்டு ஒரு 8-10 வருஷத்துக்கு அந்த கடனை அடைக்கவே தாய்மார்கள் வந்து பயங்கர கஷ்டப்படுறாங்க. ஸோ படித்த அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்ம எல்லாருக்குமே வந்து கல்வி ஞானத்தை கொடுத்துருக்கான். முதல் மாதிரி இல்லை, கையில் ஃபோன் வந்தது வந்து நிறையா டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிற இடத்துல அட்வான்டேஜும் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நமக்கு தெரிஞ்சதை நம்ம மற்றவங்களுக்கும் எத்தி வைப்போம். முடிஞ்ச வரைக்கும் மனக்குறைகளை மகிழ்வோடு கொடுத்து திருமணம் செய்து கொள்வோம். இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நான் மகர் கொடுத்து தான் மனம் முடிப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்க, நான் வரதட்சணை வாங்காமல் மனம் முடிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் நாங்கள் அதில் கொடுத்துருப்போம். அதில் நீங்கள் சலாம் சொல்லிவிட்டு எங்களை இந்த குரூப்பில் ஆட் பண்ணுங்கள், மகர் கொடுத்து மனம் முடிப்போம் குரூப்பில் ஆட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் ஆட் பண்ணி விடுவோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும்.